ஃபாயர் ஏரியால வந்துட்டு ஒரு யூனிட் குடுத்துருக்கோம். அண்ட் இது வந்துட்டு மிரர் கிடையாது. ஆ. மிரர் லேமினேட். ஓ! ஸோ அது ஓகே, உடையிற ஓகே. ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது நமக்கு. இங்க வந்து இந்த வால்ல வந்து வால்பேப்பர் குடுத்துருக்கோம். பெயிண்ட் பண்ண மாரியே இருக்கும். ஆ. வால்பேப்பர்ஸும் பண்றோம். இது கஸ்டமைஸ் வால்பேப்பர் இல்லையா? கஸ்டமைஸ் வால்பேப்பர். ஆமா. ஓகே, ஓகே. இங்க வந்துட்டு இங்க விண்டோ இருக்கிறனால ஆ. இங்க வந்து டெப்த் ரொம்ப போ முடியல வார்ட்ரோப். அதுக்காக இங்க வார்ட்ரோப் இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது விட்டுட்டா. ஓகே. அதனால இந்த ஓப்பன் லெட்ஜஸ் குடுத்துருக்கோம். சரி இங்க அது மாரி குடுத்துருக்கோம்ன்றனால என்ன பண்ணிட்டோம், இந்த சைடு ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு பீம் இருக்கு. இந்த டெப்த் பாருங்க கம்மியா இருக்கு. ஆ, ஆமா. இந்த டெப்த் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆமா. பின்னாடி ஒரு பீம் இருக்கு. அந்த பீமை ஹைட் பண்றதுக்காக இங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஓப்பன் இது ஓகே, ஓகே, ஓகே. பூஜா வந்து ரூமாவே இருந்தது இவங்களுக்கு. பட் டோர் இல்ல. ஸோ நம்ம டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் வுட் வச்சு. ஸோ தட் நமக்கு வந்து இந்த படம் மாட்டும் போது ஈஸியா இருக்கும். நம்ம ஆமாமா. வுட்ன்றதால நெயில் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ இதே பீம் தான் நீங்க பார்த்துட்டு இங்க ஒரு இருக்கிறது பீம், ஆக்சுவலா. இங்க ஒரு பீம் கிராஸ் ஆச்சு. பீம்ல இருந்து கீழே இறக்கி ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்தோம்னா ஹைட் கம்மியாயிரும். ஃபேன்லாம் வந்துட்டு கையில பட ஆரம்பிச்சோம். ஸோ அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரீடைன் பண்ணிட்டோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க கம்பெனி பேரையும் என்ன பண்றீங்க, எத்தனை வருஷமா பண்றீங்க அப்படின்றது சொல்லுங்க. என் பேரு பானுப்ரியா, ஆர்கிடெக்ட். எஸ்என்டி டிசைன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ரெசிடென்ஷியல் இன்டீரியர்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில். ஓகே மேம், ஓகே, ஓகே. இந்த வீடு பத்தி சொல்லுங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் சார் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை பார்த்துட்டு பிடிச்சி போய் கால் பண்ணியிருந்தாங்க. ஓகே மேம். இப்போ இந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா ஃபாயர் ஏரியாவில் வந்துட்டு ஒரு யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஷூராக் கிடையாது, ஷூராக் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரல் சும்மா ஸ்டோரேஜ். இங்கே ஒரு புத்தா வைக்கிறதுக்காக இது வச்சுட்டு பின்னாடி வந்துட்டு மியூரல் மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து போர்டு தான் ஆக்சுவலி HHMR போர்டு தான். அதுலேயே வந்துட்டு கார்விங் பண்ணியிருக்கோம் டிசைன். அண்ட் இது வந்துட்டு மிரர் கிடையாது, மிரர் லேமினேட். அது உடையிற ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காது நமக்கு. இது ஏன் சைடில் எடுத்துகிட்டு போயிருக்கோம்னா இங்கே டிபி பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிபி பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இது தெரியாமல் இருக்கும். ஸோ மறைஞ்சிரும், வியூவில் தெரியாத இருக்கிறதுக்காக. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங்ல டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். இந்த வால் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஹைட்டு கொடுத்துருக்கோம். சீலிங் ஹைட்டுக்கு ஃபுல்லாக சிங்கிள் டோர் தான், ஒரே டோர் ஓப்பனிங். கிளாஸ் டோர் கொடுத்துட்டு உள்ள லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஷோ கேஸ் மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து பேனலிங் பண்ணியிருக்கோம். பின்னாடி லைட்டிங் கொடுத்துருக்கோம். லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பாட்டம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். பாட்டம் ஸ்டோரேஜில் இங்கே கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ட்ராயர். என்டையர் வாலையுமே யூஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, யூசுவலாவே இப்போ லிவிங்ல வந்துட்டு என்டையர் வால் யூஸ் பண்ணி பண்ணோம்னா லிவிங்க்கே வந்துட்டு ஒரு எலிகென்ட்டா இருக்கும். ஃபுல்லா பண்ணா ஒரு சின்ன யூனிட்டா பண்ணாம ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அந்த ஒரு டிசைனே போதும் லிவிங்ல. வேற எங்கேயும் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் அந்த கான்செப்ட்ல போகிறதுக்காக, அந்த ஃபாயரில் யூஸ் பண்ண கான்செப்ட்ல போகிறதுக்காக அந்த டிசைன் இங்கேயும் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஓகே. ஸோ இதுவுமே வந்துட்டு அக்ரிலிக் லேமினேட், மிரர் அக்ரிலிக் லேமினேட். ஸோ உடஞ்சிரும் அப்படின்ற ப்ராப்ளம்லாம் வராது. ஃபால் சீலிங்கும் பண்ணிருக்கீங்களா? ஃபால் சீலிங் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்துட்டு எதுக்கு கொடுத்துருக்கோம்னா இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் இங்கே வந்து பீம்ஸ் கிராஸ் ஆச்சு. ஸோ இதே பீம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலாக. பீம் கிராஸ் ஆச்சு. அண்ட் பீம்லேருந்து கீழே இறக்கி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தோம்னா ஹைட் கம்மியாயிரும். நமக்கு ரொம்ப ஃபேன்லாம் வந்துட்டு கையில் பட ஆரம்பிச்சோம். ஸோ அது என்ன பண்ணலான்னு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரீடைன் பண்ணிட்டோம். ஓகே, ஓகே. அது பீமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி பீமே இந்த பார்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அந்த பார்ட் அப்படியே கொடுத்துட்டு டிசைன் மாதிரி பண்ணிட்டு ஹைட்டை வந்து ரீடைன் பண்ணிட்டோம். இதனால நமக்கு ஹைட் ஃபேன் வந்து மேலே போயிடுது இல்லையா? ஸோ ஃபேன் இறங்கினா ரொம்ப கம்மியாயிரும் ஹைட். ஸோ அதனால அப்படி ரீடைன் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்துட்டு வால் ட்ரிம்ஸ் கொடுத்துருக்கோம். யூரோப்பியன் தீம் மாதிரி வால் ட்ரிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் சிம்பிளாக. அண்ட் இங்கே வந்து பெல்மெட் கொடுத்துருக்கோம் ஏசிக்கு பேக் சைடில். ஆமாம், ஒயரிங் எல்லாம் உங்களுக்கு கவர் ஆயிரும். ப்ளஸ் இந்த ஸ்க்ரீனோட ட்ராக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ மொத்தமாக வந்துட்டு பெல்மெட் கொடுத்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இங்க 2 விண்டோ தான் வருது சின்ன. ஆமா, 2 விண்டோ வருது. என்டையர் வாலையுமே கவர். என்டையர் வாலும் வந்து பெல்மெட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த நடுவில் இந்த காலம் வரனால நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி அதை எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் வாங்கினது தான், அவங்க வாங்கி இது பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சீலிங்கில் மட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம். கட் பண்ணி உள்ள ஃபால் சீலிங்லே. ஆமாம். ஸோ அந்த கட் கொடுத்துட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டைனிங்கில் பார்த்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட் பண்ணியிருக்கோம். ஓகே. க்ராக்கரி யூனிட்டில் இந்த ஸ்டோனும் நம்ம தான் லே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் பாடி டைல். கிரானைட்லாம் போட்டால் கலர்ஸ் வந்துட்டு நல்லா இருக்காதுன்றனால நம்ம இது ஃபுல் பாடி டைல் பிளெயின் ஒயிட்ல போயிருக்கோம் இதோட லுக்குக்காக. இது வந்து பெபிள்டு மிரர்.
டிசைன் மிரர். அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் டோர்ஸ் போயிருக்கும், உள்ள லைட்டிங்கோட போயிருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து ட்ராயர்ஸ், க்ராக்கரி யூனிட் ஸ்டோரேஜ், இங்கேயும் ஸ்டோரேஜ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம். பூஜா வந்து ரூம் மாதிரி ரூமாகவே இருந்தது உங்களுக்கு. பட் டோர் இல்லை. ஸோ நம்ம டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டோர் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃபோல்டிங் டோர். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ட்ராயர்ஸ், இது வந்து படையல் ட்ரே, ஓகே ஓகே. படையல் போடுறதுக்கு இங்கே. அண்ட் இங்கே வந்துட்டு ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ராயர்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஆக்சஸ். அதனால பெரிய ட்ராயர் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பக்கம் வந்து டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம விளக்கு ஏதாவது பெரிய ஐட்டம் வைக்கிறோம்னா அதை ரிமூவ் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். எல்லா ஷெல்ஃபுமே நம்ம கிட்ட வந்து எல்லா நடுவில் வர ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுதான் ரிமூவபிள் தான், ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து இது கொடுத்துருக்கோம், வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் வுட் வச்சு. அந்த டிவி யூனிட்ல பார்த்து அதே லேமினேட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓ, இது டைல் இல்லை? டைல் இல்லை, நம்ம இதுதான் லேமினேட் தான், கிளாசி ஃபினிஷ் லேமினேட்டு. ஸோ தட் நமக்கு வந்து இந்த படம் மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். நெயில் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். வால்னா நம்ம ஆணி அடிச்சுட்டு எடுத்தா அது ஹோல் ஆயிரும்ல. ஸோ அதனால இது ஃபுல்லா வந்துட்டு பேனலிங் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து கிரானைட் போட்டிருக்கோம். ஓகே. லக்ஷ்மி ரெட் கிரானைட் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ஃபுல்லி மாடலர் தான்? எல்லாமே வந்து ஃபுல்லி மாடலர் தான். கான்கிரீட் போட்டு எது மேலே எதுவும் கிடையாது, வுட் மேலே பண்ணிட்டோம். எல்லாமே வுட் மேலே தான். அண்ட் இது வந்துட்டு சிஎன்சி டிசைன் பண்ணியிருக்கோம். சிஎன்சி டிசைன்ல வந்துட்டு ஃபுல்லா கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிட்டு உள்ள பெயிண்டிங், டீகோ பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது உள்ள மட்டும் பெயிண்டிங்? உள்ள ஆமா, இது கட் பண்ண இடத்துல பெயிண்ட் பண்ணுவோம், டீகோ பெயிண்ட் பண்ணிடுவோம். இதே கலர்ல மேட்ச் பண்ணி பண்ணிடுவோம். இந்த டிசைன் வந்து சார் கேட்டிருந்தாரு, லோட்டஸ் வேணும்னு. எதுனாலும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கிச்சன் தான் இங்கே. ஸோ மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கேட்டிருந்தாங்க. இப்போ இங்கே சிம்னி வர்றதுனால லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நமக்கு ஈஸியாக இது இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே குக் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கமும் அப்படிதான், மசாலா டப்பாஸ் எல்லாம் வச்சுட்டு இப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ணிடலாம். நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த சைடும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே டாப் ஓப்பன், இந்த சைடு டாப் ஓப்பன் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பக்கம் ஒரு கார்னர் யூனிட் கொடுத்துருக்கோம். ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் மேம் இங்கேயும் வந்து கேட்டாங்க. இது வந்து இந்த டோர் வந்து இப்படி ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். 180 hinges கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணணும். இது இந்த சைட் பார்த்தீங்கன்னா டால் யூனிட் கொடுத்துருக்கோம். டால் யூனிட்ல வந்து கிராசரிஸ் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. யூஸ்வலாக வந்து ஆக்சசரி கொடுப்போம், அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அதனால நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே பட்ஜெட் கம்மியாகும். இது வந்துட்டு ரோலிங் ஷட்டர் யூனிட். ரோலிங் ஷட்டர் யூனிட் வந்து மிக்ஸி, கிரைண்டர் கீழே வச்சுருக்காங்க, மிக்ஸி அண்ட் சின்ன சின்ன அப்ளையன்சஸ் எல்லாமே இங்கே வச்சு எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும், வெளியில் எதுவும் தெரியாது. வேணும்னா எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில சைட்டில் என்ன பண்ணுறோம்னா இங்கேயே வந்து ப்ரொவிஷன் கொடுத்து அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் நாங்கள் இங்கே ஸ்பேஸ் இருக்கனால. ஸோ அதனால அது மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸஸ். டேண்டம் பாக்ஸஸ் வந்து பெரிய பெரிய டப்பாஸ், வெயிட்டாக எவ்வளோ வச்சாலும் 30 to 40 kgs வரைக்கும் வைக்கலாம். இதில் சிங்க்கு கீழே நம்ம நீட்டாக வந்து ஃபுல்லாக வுட்டில் பண்ணி, மேம் வந்து இங்கேயும் எனக்கு ஸ்டோரேஜ் வேணும், ஏன்னா சின்ன கிச்சன்றனால இங்கேயும் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வேணும்னால ஃபுல்லாக யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கீழே சிங்க்கு கீழே வுட்டு கொடுக்க மாட்டோம், வெறும் ஃப்ரேம் அண்ட் ஷட்டர் மட்டும் தான் பண்ணுவோம். ஏன்னா தண்ணி லீக் இருக்கும். ஆனால் வந்து மேம் இதையும் ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு இது மட்டும் சிங்க் இல்லை, வெளியில் ஒரு சிங்க் இருக்குது. இதை வந்து சும்மா வாஷிங் பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, வெஜிடபிள் வாஷிங் அதுக்கு தான். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி இதெல்லாம் லீக் இருக்காது. ஸோ அதனால இங்கேயும் வந்து ஸ்டோரேஜாக கொடுத்துட்டோம். அண்ட் இது வந்து கார்னர் வந்து அதே தான், நான் உங்களுக்கு மேலே சொன்னேன்ல அதே தான், 180 hinges போட்டிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும், இதுவும் நம்ம ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கார்னரை. இது இப்படியும் பண்ணலாம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆக்சசரிஸ் இருக்குது, கார்னர் ஆக்சசரிஸ், அதுவும் வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் காஸ்ட் இதுவாகும். இது வந்து கட்லரி ட்ரே. இங்கே வந்து பேன், டம்ளர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். இது எல்லாமே டேண்டம் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டேண்டம்லேயே ஆயில் புல் அவுட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமல். இதெல்லாம் வந்து அலுமினியம் ஃபினிஷ். இதெல்லாம் உங்களுக்கு ரஸ்ட் ஆகாது, லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. நல்லா பிரெத்தும் பார்த்தீங்கன்னா வித் அதிகமாக இருக்கும். இங்கே இது பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்கோம். ஆயில் டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூட வச்சுக்கலாம் நம்ம. இங்கே ஹைட்டும் கீழே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இங்கேயும் மறுபடியும் 2 இது டேண்டம். ஸோ மேக்ஸிமம் டேண்டம்ஸ் கொடுத்துருக்கோம், ஏன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு என்ன இருக்குன்றத ஈஸியாக பார்த்துடலாம். டோர்னா ஓப்பன் பண்ணி அடியில் குஞ்சு பார்க்கணும், இது வந்து அப்படியே பார்த்துடலாம், அதனால ஈஸியாக இருக்கும். இதுவும் ஃபுல்லி மாடலர் தான். இது ஃபுல்லி மாடலர். யூட்டிலிட்டி ஸ்பேஸை வந்து ஜானிட்டரி யூனிட்டும் மேலே டாப் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்கோம். இங்கே வாஷிங் மிஷினுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. அண்ட் இது ஜானிட்டர், தொடப்பம், மரம், இங்கே எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து லூவர் கட் கொடுத்துருக்கேன், அந்த ஸ்மெல்லெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக, ட்ரை ஆகிறதுக்காக அது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ்.
இது டிஷ் வாஷருக்கு, இது வாஷிங் மிஷினுக்கு. இங்கேயும் வந்துட்டு நம்ம அடியில் வந்துட்டு சிலிண்டர் வச்சுருக்கோம். இங்கே சிலிண்டர் வந்து பைப் லைன் வச்சு உள்ள இது கொடுத்துட்டீங்க. நான் எல்லாரும் வந்துட்டு கிச்சனுக்குள்ளேயே சிலிண்டர் கேட்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் எங்கேயாவது வச்சுட்டு பைப் லைன் எடுத்து உள்ள எடுத்து வந்து உள்ள கொடுத்துருவீங்க. அதுவும் பண்ணுறோம். ஜென்ரலாக வீட்டுக்கு வெளியே வைப்பாங்க. வீட்டுக்கு வெளியில் வைப்பாங்க. இவங்களுக்கு வெளியில் இடம் இல்லைன்றனால இங்கே இங்க யூட்டிலிட்டியில் வச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ம். சிங்க் இது வந்து மேட் யூஸ் பண்ணுறதுக்கு சிங்க். ஓகே ஓகே. இதுதான் மெயினான மெயின் சிங்க் இதுதான் இங்கே. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆர்ச் பேனலிங். ஆர்ச் பேனலிங் வந்து மெயினாக எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறோம்னா வாலோட எண்ட்ஸ் இருக்குல்ல, அது சிப் ஆகும். ஆமாம் கண்டிப்பாக சிப் ஆகும். சிப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும், சிங்கமாயிரும். ஸோ கொஞ்சம் நல்ல ஸோ அந்த மாதிரி வாலோட எண்ட்ஸ் தெரியிற இடம், மரம் ஃப்ரேம் இல்லாத இடம், டோர் ஃப்ரேம் இல்லாத இடத்துல நம்ம இந்த மாதிரி ஆர்ச் பேனலிங் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அது மெயின்டெனன்ஸும் நம்ம நல்லாயிருக்கும். டைனிங்லேருந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வேனிட்டி. ஓகே. ஸோ இதுக்கும் கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது தண்ணி ஒருவேளை இங்கே லீக் ஆச்சுன்னா இங்கெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட்டா? இங்கெல்லாம் WPC சார். WPC யூஸ் பண்ணுறோம். WPC வுட் பிளாஸ்டிக் காம்போசிட். ஸோ அது ஒன்றுமே ஆகாது. கிச்சன் சிங்க்கு இல்லை, அதெல்லாம் வந்து BWP தான். கிச்சனில் ஃபுல்லாக BWP தான். ஆனால் யூட்டிலிட்டி பார்த்தீங்கல்ல, யூட்டிலிட்டியில் WPC. ஓகே ஓகே. WPC தான் போடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அங்கெல்லாம் கண்டிப்பாக தண்ணி படும், தண்ணி பட்டுட்டே தான் இருக்கும். ஸோ அதனால WPC தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. WPC மேலே இந்த லேமினேட் யூஸ் பண்ணிடுவோம் நம்ம. அவ்வளோதான். ஹிஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்கோ வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறோம். பட் ஹெட்டிக்கு, ஹாஃப்லே, ப்ளம் அந்த மாதிரி வேறு பிராண்ட்ஸ் வேணும்னாலும் கிளையண்ட்டோட இதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கோட் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக வந்து எப்கோ யூஸ் பண்ணுறோம், இந்தியன் பிராண்டு. இங்கேயும் லூவர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்மெல் எலிமினேட் ஆகிறதுக்காக. எப்பயுமே சிங்க்கு கீழே, வாஷ் பேசின் கீழே, ஜானிட்டரி யூனிட்டு, அதுக்கப்புறம் யூஸ்டு க்ளோத்ஸ் யூனிட், அதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு லூவர்ஸ் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நீட்டாக அதை பெயிண்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. டிஃபால்ட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒன்று வரும், அதை அது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலானனால நாங்கள் இப்போ ஃபேக்ட்ரியில் CNC மிஷின்லேயே கட் பண்ணிடுறோம். ஓகே ஓகே ஓகே. மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இப்போ மாஸ்டர் பெட்ரூமில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம், ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோப்ல பார்த்தீங்கன்னா கேன் லேமினேட், கேன் ஃபினிஷ் வருது இல்லை, கேன் யூஸ் பண்ணால் ஹை மெயின்டெனன்ஸு, ஹை இன்ஸ்டலேஷன். ஆக்சுவலி கிளாஸ் போட்டு தான் கேன் போடணும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு கேன் லேமினேட் யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஒன்றும் ஆகாது, இது க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது லேமினேட் மாதிரியே தெரியல, லேமினேட் மாதிரியே தெரியாது, கேன் மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஹேண்டில்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு மேட்சிங் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் உள்ள பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே வந்துடும். எல்லா வார்ட்ரோப்லையுமே ட்ராயர் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று வந்துடும். ஷெல்ஃப்ஸு, இப்போ ஹேங்கர் ஸ்பேஸ் வேணும்னா ஹேங்கர் ஸ்பேஸ், அப்படி இல்லைன்னா ஷெல்ஃப் கொடுத்துருவோம். இங்கே ஷெல்ஃப்ஸ் இருக்கும், அங்கே ஹேங்கர் கொடுத்துருந்தோம். 7 ஃபீட்டுக்கு கீழே எல்லாமே சாஃப்ட் க்ளோஸு. 7 ஃபீட்டுக்கு மேலே லாஃப்ட் மட்டும் நார்மல் ஹிஞ்சஸ் தான் போடுவோம். ஏன்னா நார்மல் ஹிஞ்சஸ் போட்டால் தான் அது லாங் ரன்னுக்கு இருக்கும். சாஃப்ட் க்ளோஸ் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் விட்டுட்டா அது போயிடும் மெக்கானிசம். அதனால மேலெல்லாம் வந்து நார்மல் ஹிஞ்சஸ் போட்டிருக்கோம், கீழே வந்து சாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இந்த வாலில் வந்து வால்பேப்பர் கொடுத்துருக்கோம். இது ஒரு வால்பேப்பர், நம்ம பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். வால்பேப்பர்ஸும் பண்ணுறோம். இது கஸ்டமைஸ் வால்பேப்பர். ஆமாம். இந்த ரூம் பார்க்கலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இது வந்து 3 டோர் ஸ்லைடிங் வார்ட்ரோப். இது இங்கே வந்து ரோஸ் கோல்ட் பீடிங் கொடுத்துருக்கோம். இந்த லேமினேட் கலருக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் கோல்ட் கலரில் பீடிங் கொடுத்துட்டு அதுக்கு மேட்சிங்காக ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளேயும் அதே தான், இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். எப்படி கிளைண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்குறது தான். ட்ராயர்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ராயர்ஸ் வேணாலும் எக்ஸ்ட்ரா ட்ராயர்ஸ் கொடுக்குறோம். உள்ள இன்டர்னலில் எல்லாமே வந்து கஸ்டமைசபிள் தான். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து சைஸ் எவ்வளோ அப்படின்றது தான். அவ்வளோதான். எனக்கு நீங்கள் சைஸ் சொல்லிட்டீங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்துட்டு இது பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு இங்கே விண்டோ இருக்கிறனால இங்கே வந்து டெப்த் ரொம்ப போக முடியல. வார்ட்ரோபோட டெப்த் 2 ஃபீட் வேணும் நம்மளுக்கு. இங்கே கம்மியாக இருக்கிறனால அதுக்காக இங்கே வார்ட்ரோப் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது விட்டுட்டா. அதனால இந்த ஓப்பன் லெட்ஜஸ் கொடுத்துருக்கோம். கர்வ் பண்ணி ஓப்பன் லெட்ஜஸ் கொடுத்துட்டோம். ஸோ அது வரைக்கும் கர்வ் எடுத்துட்டு போயிட்டோம். ஸோ அது யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அந்த ஸ்பேஸை பார்க்குறக்கும் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டோம். இங்கே அது மாதிரி கொடுத்துருக்கோன்றனால என்ன பண்ணிட்டோம், இந்த சைடு ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு பீம் இருக்கு. இந்த டெப்த் பாருங்க கம்மியா இருக்கு, இந்த டெப்த் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பின்னாடி ஒரு பீம் இருக்கு. அந்த பீமை ஹைட் பண்றதுக்காக இங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஓப்பன் லெட்ஜஸ் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்துட்டு யூஸ்டு க்ளோத்ஸ் இது பண்ண மாட்டுறதுக்காக அதுக்கு தான் இங்கே லூவர் கொடுத்துருப்போம். லூவர் கட் கொடுத்து இந்த டோரில் இதுக்கு கீழே நார்மல் ஸ்டோரேஜ் தான். ஃபுல் ஹைட் ஸ்டோரேஜ் வேணும்னாங்க. ஆக்சுவலி இங்கே ஃபுல் ஹைட் ஸ்டோரேஜ் வேணும்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஷெல்ஃப் பீஸ் கொடுத்துருக்கோம். வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்க கழட்டி வச்சுட்டு பெரிய பாக்ஸாக வச்சுருக்காங்க, வேணும்னா அதை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. அண்ட் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். பெட் பேக்கில் வால் பேனலிங் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே கோல்ட் பீடிங் கொடுத்துட்டு லூவர் டிசைன் கொடுத்துருக்கோம். அங்கே
அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து சாஃப்ட் பேனல்ஸ் ஓகே. பிவிசி இதோட PVC ஹைட் மெட்டீரியல். கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா. பீம் வருதா? எதனாலனா இங்க வந்து பீம் ரன் ஆகுது. பீம்க்கு மேல தான் இது குடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. இது எல் ஷேப்ல வந்து பீமு. ஓகே. பீம் தெரிஞ்சா நல்லா இருக்காதுன்றனால அது மேல வந்துட்டு இப்போ சாஃப்ட் பேனல் ஃபுல்லா குடுத்துட்டு கவர் பண்ணிட்டீங்க. அங்க வந்து மேல சீலிங் ஏத்திட்டோம். ஓகே, ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வார்ட்ரோப். இங்க ஒரு வார்ட்ரோப், இங்க ஒரு ட்ரெஸ்ஸர் யூனிட் ட்ரெஸ்ஸிங் மிரரோட. மிஷின். ஓகே. ஆமா. இது வந்து நார்மல் தான் வார்ட்ரோப். ம். வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸர் யூனிட்க்கு ஒரு ட்ராயர் குடுத்துருக்கோம். ஸோ இங்க ஒரு சேர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸர். ஸ்க்ரீன்ஸும் நம்ம பண்ணது தான். எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்ணிருவோம். இன்டீரியர்னு வந்தா நம்ம கிட்ட இன்டீரியர் எல்லாமே. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஆமா. இங்க வேனிட்டி குடுத்துருக்கோம். பில்டர் வந்துட்டு இந்த இது ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கிரானைட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு கீழ என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லா ஸ்டோரேஜ் ஃபுல்லா குடுத்துட்டு, டோர் போட்டு ஃப்ரேம் அண்ட் ஷட்டர் மட்டும் குடுத்துட்டோம். இந்த சைடு வந்து ஸ்டோரேஜ் குடுத்துருக்கோம். அண்ட் இங்க வந்து எல்இடி மிரர் பண்ணியிருக்கோம். ஸோ இது 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து ஒரு ட்ராபிக்கல் தீம்ல பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷட்டர் வந்துட்டு நம்ம இந்த மாரி கிளாஸா குடுத்துருக்கோம். ஸோ இங்க என்ன பண்ணலாம், நம்மளோட ஹேண்ட் பேக்ஸ் சொல்றேன், ஓகே, ஆக்சஸரீஸ் ஓகே. அந்த மாரி டிஸ்ப்ளே மாரி வச்சுக்கலாம். ம். இது வந்துட்டு இந்த சிஎன்சி கட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு டீகோ பெயிண்ட் பண்றது. ஸோ ஓகே, இது ஓகே. டிசைன் அந்த மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாரி பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு ஸ்டடி டேபிள் குடுத்துருக்கோம். ஸ்டடி டேபிள் மேல வந்துட்டு ஸ்டோரேஜ், புக்ஸ் ஸ்டோரேஜ்க்கு. இங்க ஒரு ஓப்பன் இது பாக்ஸ் மாரி. ஸோ ஓகே. இந்த பக்கம் அதே மாரி ஒரு இது குடுத்துருக்கோம். வார்ட்ரோப் குடுத்துருக்கோம். நான் அங்க சொன்ன அதே தான். இங்க இந்த ஸ்விட்ச் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது தள்ளுனா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுன்றனால இந்த பக்கம் வந்து ஓப்பன் லெட்ஜஸ் குடுத்துட்டோம். ஓகே, ஸோ ஓகே. ஓப்பன் லெட்ஜஸ் குடுத்துட்டு யூஸ் பண்ற மாரி குடுத்துட்டு, இங்க வந்து வார்ட்ரோப் குடுத்துட்டோம். மேல லாஃப்ட். இங்க ஒரு கிளாஸ் டோர் குடுத்துட்டோம். ஸோ இந்த மாரி கிளாஸ் டோர் குடுக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட் என்னன்னா, உள்ள வந்து நம்ம கொஞ்சம் இந்த ஹேண்ட் பேக்ஸ் இந்த மாரி விஷயம்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, விஷுவலி கொஞ்சம் நல்லாருக்கும் நம்மளுக்கு. வார்ட்ரோப் பார்க்கும்போது நல்லா பிளெயினா எப்பயுமே வுட்டாவே பார்க்கறதுக்கு ஆமா, ஆமா. நடுவுல ஒரு பிரேக் மாதிரி வரும். நடுவுல ஆமா, ஆமா, ஆமா. கிளாஸ் டோர் குடுக்குறது. இதுலயே என்ன பண்றோம், ஒரு சில சைட்ல மிரர் குடுத்துடுறோம். ஸோ இந்த டோர்லயே மிரர் ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் குடுத்துருவோம். இதே பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி ப்ரொஃபைல் டோரு. ம். ஸோ இதுலயே வந்து மிரர் குடுத்துட்டோம்னா, அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க சாஃப்ட் பேனல் குடுத்துருக்கோம். ஆ, இங்கேயும் அண்ட் அங்கேயும் குடுத்துருவோம். இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். இங்க இது பீம் பீம் இருக்கு. கிராஸ் ஆச்சு. ஸோ ஓகே, அந்த ஓகே. பீம ஹைட் பண்ண மாதிரியும் இருக்கும். ம். ப்ளஸ் இந்த வார்ட்ரோப்க்கு மேல குடுக்குறனால அது வார்ட்ரோப் இன்னும் கொஞ்சம் அந்த லைட்டிங்லாம் குடுத்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஹைலைட்டா பண்ணி இருக்கும். காட்டும். ஓகே, ஸோ ஓகே. அதனால அப்படி குடுத்துருக்கோம். இந்த வால்பேப்பர் நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் வந்து அவங்க பொண்ணோட ரூமு. ஆ. அவங்க ட்ராபிக்கல் தீம் போயிட்டோம். கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, ஓகே. காட் எல்லாமே அவங்களோட ரெடிமேட். அவங்க ஏற்கனவே வச்சிருந்த காட்ஸ் தான். ஸோ அது ஓகே. இப்போ நெறைய பேர் இன்டீரியர் வந்து பண்றாங்க. ம். சென்னையில ஏகப்பட்ட பேர் பண்றாங்க. ம். இப்ப அவங்கள தவிர்த்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஃபினிஷிங் ரீசன்? வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ப்ளஸ் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் நாங்க கண்டிப்பா. ஓகே. எனக்கு ஒரு கிளையண்ட் வராங்கன்னா, அவங்க வந்து எத்தன வருஷம் ஆனாலும், அவங்க வீட போய் யார் பார்த்தாலும் அவங்க வந்து கேட்பாங்க, "யார் பண்ணா?" அப்படின்னு. எனக்கு நெறைய அந்த மாரி தான் வருவாங்க. ஓகே, ரெஃபரன்ஸ் ஓகே. வருவாங்க கிளையண்ட்ஸ். ஒரு 5, 6 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கூட வந்துட்டு, "நல்லா இருக்கே இன்டீரியர் ம். பண்ண." ஸோ அதில அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. ஓகே. எல்லாமே வந்துட்டு பிராண்டட் தான் யூஸ் பண்றோம். பிளைவுட்லேருந்து, ஃபிட்டிங்ஸ்லேருந்து, ஹிஞ்சஸ்லேருந்து எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்ப அதுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்ன்னு ஏதாவது சொல்ல ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 1500லேருந்து ஸ்டார்ட்டிங். ஸோ ஓகே. அது வந்து இட் டிஃபர்ஸ். ஏன்னா வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மேட் ஃபினிஷ் லேமினேட் இருக்கு, கிளாஸி ஃபினிஷ் இருக்கு. கிச்சன்லலாம் பார்த்தோம்னா அக்ரிலிக் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எக்ஸ்ட்ரா கிளாஸியா இருக்கும். 1.5 mm திக்னஸ் வரும். ஓகே. அது பார்த்தீங்கன்னா லுக்கே அது வேற மாதிரி. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆ, ஆ. கிச்சன்ல. ஸோ அது வந்து அக்ரிலிக் லேமினேட். அதுக்கு ஒரு ஓகே. காஸ்டிங் வரும். ம். ஸோ அதனால ஸ்டார்ட்டிங் வந்துட்டு 1500லேருந்து குடுக்குறோம். தெரிஞ்சிடும். ஆனா இப்ப அந்த ரேட் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாரி மாறும் இல்லையா? இப்ப கிச்சனுக்கு ஒரு ம். ரேட்டு, ஆமா. பெட்ரூமுடைய வார்ட்ரோபுக்கு ஒரு ரேட்டு, ஆமா. லாஃப்ட்டுக்கு ஒரு ரேட்டு அப்படி. ஆமா, ஆமா. இப்ப லாஃப்ட்டுக்குலாம் வந்துட்டு 850. ஏன்னா ஆ. வந்து ஃப்ரேம் அண்ட் ஷட்டர் மட்டும் தான் வரும் நம்மளுக்கு. ஆமா, ஆமா. உள்ள பாக்ஸ் வராதனால 850. இது வந்து ஓகே. 1500லேருந்து ஸ்டார்ட்டிங். இப்ப நான் இது வந்து எஸ்எஃப் ஃபினிஷ் லேமினேட் தான். ம். ஸோ எஸ்எஃப் ஃபினிஷ் லேமினேட்னா 1500 தான் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா எதுவும் வராது. ஓகே. இன்கேஸ் நான் இந்த இடத்துல கிளாஸி போறேன்னா, ஆ. அந்த கிளாஸி லேமினேட்கான காஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் நான் சார்ஜ் பண்ணுவேன். ஓகே. ஸோ இட் டிஃபர்ஸ். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 700 பேனலிங்ல. ஆமா. ஸோ அந்த மாரி டிஃபர்ஸ் ஒரு இதுக்கும். ஓகே, ஓகே. ஓகே. இப்போ உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பிளான் வாங்கிருவீங்க. ம். அதுக்கேத்த மாரி அவுட்புட் ஏதாவது முன்னாடியே காமிச்சிருவீங்களா? இப்படிதான் உங்க அவுட்புட் வரப்போகுது இல்ல அப்படின்னு. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒருத்தங்க என்கொயரி பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ளோர் பிளான் வாங்கிட்டு நான் ஸ்டடி பண்ணிட்டு, ம். அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு, என்னோட சஜஷன்ஸையும் குடுப்பேன். குடுத்துட்டு ஒரு டென்டேட்டிவ் ஒரு கொட்டேஷன் குடுத்துருவேன் ஓகே. அவங்களுக்கு. அவங்களுக்கு பிரைசிங்கு இது எல்லாமே ஓகே ஆ. நம்மகிட்ட பண்றாங்க அப்படின்னா,
நம்ம வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டை நம்ம வந்து 3D வியூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ 3D வியூன்றது காஸ்ட் இல்லை, நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ம். ஸோ 3D வியூ பண்ணி எல்லாமே இது இவங்களுக்கே அப்படிதான், ஈச் அண்ட் எவ்ரி ரூம், எவ்ரி வார்ட்ரோப், எவ்ரி திங் வந்துட்டு காட்டிடுவோம். இது இப்படி தான் வருது, இந்த கலரில் தான் வருது, இந்த டிசைன் தான் வருது, எல்லாமே ஹேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே காட்டிடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே. கன்ஃபார்ம் கிளைண்ட் வந்து 3D டிசைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ப்ரொடக்ஷனே போவோம் ஃபேக்ட்ரியில். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே காட்டிடுவோம். அவங்க ஓகே பண்ணதுக்கு அந்த 3D வியூலே வந்துட்டு இன்டர்னல்ஸும் போட்டு காட்டிடுவோம், உள்ள ஷெல்ஸ் எப்படி வருது என்னன்னு. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். அதோட ஓகே. இப்போ எத்தனை நாள்ல முடிச்சு கொடுப்பீங்க? ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம்னா 45 days. நமக்கு எல்லாமே வந்து ஃபேக்ட்ரியில் வந்துட்டு முடிஞ்சு இங்கே வந்துடும். எல்லாமே ஸ்க்ரூவிங் ஒர்க் தான். நமக்கு வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்னா டைம் லேக் ஆகும்னா என்ன ஆகும்னா, இப்போ நான் ஃபுல்லி மாடலர் கிச்சன் பண்ணுறேன்னா பாக்ஸஸ் அடிச்சு கொடுத்துருவேன். அந்த கிரானைட் வந்து போடுறதுக்கு வெளியிலேருந்து வருவாங்க இல்லையா, ஸோ அங்கே ஏதாவது டைம் லேக் ஆனாதான் நம்மளுக்கு, ஏன்னா அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஷட்டர் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது லேக் ஆனாதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா 45 daysல முடிச்சிடலாம். எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லைன்னா நம்ம 45 daysல முடிச்சிடலாம். ஓகே மேம். இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வாரண்டின்னு ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆமாம், 10 years வாரண்டி கொடுக்குறோம். என்னன்னாலும் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்ததுன்னா 10 years வரைக்கும் எதனாலும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. மேனுவலாக டிஃபெக்ட் ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். அது வந்து காஸ்டிங்காக இருக்கும், அது வாரண்டியில் வராது. வாரண்டியில் வராது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வந்துட்டு 10 years வரைக்கும் எதனாலும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ சென்னையில் மட்டும்தான் பண்ணுறீங்க? இப்போதைக்கு சென்னையில் மட்டும் தான் பண்ணுறேன். முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம், இப்போ சென்னையிலே ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே பிஸியாக இருக்கிறதுனால அப்படியே சென்னையில் மட்டும் பண்ணுறேன். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ராஜா என் பேர். ஓகே சார். ரிட்டையர்ட் ஃப்ரம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓகே சார். ஓகே. இப்போ இந்த வீட்டோட இன்டீரியர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். எப்படி பண்ணாங்க, ஆரம்பத்தில் எப்படி பேசினாங்க, முடிக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஸோ அதனால் அவங்கள கூப்பிட்டு பேசி நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே. டிஸ்கஸ் பண்ணி அவங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் டிசைன்ஸ் கொடுத்தாங்க. தென் வி டிஸ்கஸ்ட். அதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றி கொடுத்தாங்க எல்லாத்தையும். அவங்களோட ஐடியாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட அவங்களோட டீமும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட டிசைனர், கார்பெண்டர் அண்ட் ஃபால் சீலிங், அவங்களோட இது எல்லா ஒர்க்குமே நல்லா நீட்டாக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. டோட்டல் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். அவங்களோட பொறுத்த வரைக்கும் என்னோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மீட் பண்ணிட்டு எல்லாத்துலேயும். ஓகே சார். இப்போ இந்த ஓவராலாக இந்த வீட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு? நான் கொஞ்சம் எஸ்டிமேட் அரௌண்ட் 12 to 13 இது பண்ணினேன். ஒரு 1 lakh எக்ஸ்ட்ரா ஆச்சு. 14 lakhsக்கு வந்தது. ஓகே. அண்ட் இட் வாஸ் ரீசனபிள். ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் சிலதெல்லாம் ஆட் பண்ணினோம் நாங்கள். ஓகே. அந்த இதனால தான் அடிஷன்ஸ் வந்தது ஒழிய வேறு ஒன்றும் இது கிடையாது. ஓகே சார். ஓகே. பட் அதர்வைஸ் பேசிக்கலி எல்லாமே ஆஸ் எக்ஸ்பெக்டட் இட் வென்ட் வெல். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.